வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதை கடமை. இது உங்கள் நிலா அண்ட் பார்த்திவ். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு படம் இல்ல. இன்னைக்கு நம்ம என்ன படத்தோட பாட்டு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பிரதீப் ரங்கநாதனோட டியூட் படத்துல இருந்து ஊரும் பிளட் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்காங்க. பேர்லாம் அப்படியே வகை வகையா வைக்கிறாங்க. முக்கியமான ஆள் சாய் அபேகர். இங்க எல்லா இடத்துலயும் அவர் தாங்க இருக்காரு. ஆமா, சாய் அபேகர் பால் டப்பா லிரிக்ஸ் போட்டிருக்காரு. ஆமா, கீர்த்திஸ்வரன் டைரக்ஷன்ல ஒரு பாட்டு ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த பாட்டை பார்த்துடலாம் நினைக்கிறேன். பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கியரா? ஃபர்ஸ்ட் பஞ்ச், இதுல ஃபர்ஸ்ட் கியர். ஊரும் சாயது அல்டபா இது நல்லா இருக்குல்ல? வித்தியாசமா இருக்கு. இதுவரை நம்ம கேட்ட மாதிரி ஸ்டீரியோ டைப்ல எல்லாம் வித்தியாசமா இருக்கு. செம்ம கியூட்டா இருக்காங்க. ஸ்வாக் ஆடுறாங்களா? என்ஜாய் பண்ணி ஆடுறாங்க. கொஞ்ச நேரத்தை தப்பா நினைச்சிட்டோம். அப்பா நடிக்கிற மாதிரியே இல்லையா? ஸ்வாகா இருக்கு. சுப்ரீம் ஸ்டார். என்னமோ உங்க வாழ்ந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ண மாதிரி இருக்கு பாக்குறது. ரொம்ப லைவா இருக்கு. ரொம்ப லைவா இருக்கு. மாதிரி வைபா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டயலாக், டைரக்ஷன். ஏன் அந்த ஃபர்ஸ்ட் டியூட் தீபாவளி. என்னடா எல்லாமே தீபாவளிக்கு ரிலீஸ் பண்றீங்க? என்ன யார்
இப்போ இது என்ன ஆச்சரியம்னா இது யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னா சத்யராஜ் நடந்திருக்கு. அமைதி படையும் இன்னொரு படமும் ரெண்டும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. ஒரு ஹீரோ, இது வந்து எல்லா ஹீரோக்கும் இது நடக்காது, ஒரு சில ஹீரோக்கு தான் நடந்திருக்கு. ஆனா ப்ரொடியூசர் அடி வாங்குவாங்க இதுல. ஆமா, ஆனா ரெண்டுக்குமே போயிட்டாங்கன்னா செம்ம லாபம். ஹீரோ எங்கேயோ போயிடுவாப்புல. பிரதீப் ரங்கநாதனோட கோமாளிக்கு அடுத்து அவர் நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து இந்த லவ் டுடேல இருந்து அதான் அப்படி வர்ற, ஆனா அவரோட ஸ்டோரி செலெக்ஷனும் மேட்ரு. அதுல அப்படி வர்ற ஒரு லைனப்ல இந்த படத்தையும், இந்த 2 படமும் 100 நாள் ஓடிடுச்சு அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் அடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு கையில பிடிக்க முடியாது. அந்த மாதிரி இவரு தனியா அவருக்குன்னு ஒரு ராஜாங்கத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றது, இப்போலாம் அப்பியரன்ஸ் இருந்தா தான் நீ சினிமால பெரிய ஆள் ஆக முடியும்ன்றதெல்லாம் இன்னைக்குலாம் இல்லவே இல்லை. ஜெனரேஷன் மாறி போச்சு. டேலண்ட் இருந்தா தான் பர்ஸை தேத்த முடியும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி சலம்பலையில வரும்ல ஒரு லிரிக்ஸ். அதுதான் ரியாலிட்டி. நம்ம வந்து டேலண்ட்டை கட்டினாதான் நம்ம வந்து இன்னைக்கு நிலைமைக்கு சர்வே பண்ண முடியும். அதே மாதிரி மமிதா வந்து முன்னாடி பிரேமலூலே நிறைய பேரோட ஹார்ட்டை வந்து பறிச்சுட்டு போயிட்டாங்க வச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேரோட அந்த ஹார்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கியூட்டா இருக்காங்க, அப்படியே நம்மளே ரசிச்சுட்டே இருக்கணும் போல இருக்குது. ரொம்ப ரியலா இருக்கு. அவங்க நடிக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில வந்து இவங்க ஏதோ நடிச்சுட்டு இருக்காங்கன்ற ஃபீலே வரல. ஐயோ அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க பாரு அப்படின்னு கூட சொல்ல தோணல. ஏய் எப்படி இருக்காங்க பாரு அப்படிதான் நமக்கு சொல்ல தோணுது. யூடியூப் நடுல ஒரு குட்டி ஹார்ட் மாதிரி வேற லைட்டா பிரேக் ஆயிருக்கு. காதல் கதையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காதல் கதையை தாண்டி வேறையும் இருக்கும்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். இன்னும் ட்ரெய்லர் இதுக்கு வரல. அது ட்ரெய்லர் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும். ஏன்னா ஆகஸ்ட்ல ரிலீஸு, சாரி அக்டோபர்ல ரிலீஸு வந்துடும். பாடல் வந்து ஒரு நார்மலான ஃபர்ஸ்ட் கேட்க ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏதோ மாதிரி போகுதுன்ட்டு. ஆனா எங்கெங்கயோ போய் வேற மாதிரியான ஒரு ஜோனர்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம கேட்ட ஸ்டீரியோ டைப் இது கிடையாது. ஆமா, சாய் அபேகரோடது வந்து மேக்ஸிமம் ஆஃப் சாங்ஸ்ல வந்து என்னால புதுசா தான் என்னால ஃபீல் பண்ணுது. இந்த விழிவிக்கிற அப்புறம் கட்சி சேர வேற என்ன வந்துச்சு, ஏகப்பட்ட பாடல்கள். சித்திர புத்திரி எல்லாமே வேற வேற டோட்டலா வேற ட்ராக். இப்ப இதுல கருப்பன்ல போட்டதெல்லாம் கருப்பன் வர்றான் வந்து வலிக்காத அப்படி பிரிச்சுட்டாப்ல. ட்ராக் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இவருக்கு உண்மையிலே நெகட்டிவ் பரப்புறாங்கன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா இவர் வந்து ஒரு நெப்போ கிட்ஸ்னு வந்து பரப்புறாங்க. நெப்போ கிட்ஸா இருந்தாலும் அவர் திறமை இருந்தாதான், திறமை இருக்குங்க, திறமை இருந்தனாலதான் வளர்ந்துட்டு வராப்புல. அவர் வளர்ந்து வரும்போது நம்ம எல்லாரும் கையை கொடுத்து தூக்கணும். போட்டு தள்ளி அந்த ஃபர்ஸ்ட் ஒரு லைனை மட்டும் வச்சுட்டு அப்படி தள்ளக்கூடாது. ஒரு சில இடங்கள்லாம் அவரோட எல்லா பாட்டுலயுமே ஒரு மேஜிக்கல் லைன்னு ஒண்ணு இருக்கும், கிரியேட் பண்றாங்க. சித்திரபுத்திரி எல்லாம் எவ்வளோ கேவலமா பேசணும், ஆனா அதுலயே ஒரு சில மேஜிக்கல் லைன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஃபியூச்சர் சாய் அபேகர் தான். இந்த மாதிரி ட்ரோல் பண்றவங்க எல்லாம் அவரை தவிர்க்கவே முடியாம மாற போறாப்புல. ஸோ அதுக்காக நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம மக்களுக்கு பேசிக்காவே இந்த ஒரு விஷயம் இருக்கு. ஒருத்தனை வந்து கட்சி சேரலாம் செம்மையா வளர்த்து விட்டாங்க. ஆனா அவனுக்கே நிறைய ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி நீ வருவ, நீ வேணா வரலாமா, இவ்வளவு வாய்ப்பு உனக்கு கிடைச்சிச்சா, இருடி உன்னை அடிக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் போட்டு அடிக்கிறது. அது ராஷ்மிகால தொடங்கி எல்லாருக்கும் நடக்குது ரெகுலரா. ஆனா அது ஏன் எங்களுக்கு இன்னும் புரியல. திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீ இதுல இருந்து தானே இப்படி நீ வளர்ந்து இப்படி போன அப்படின்ற ஒரு பேர் உருவாயிருது. எல்லாம் இதுல ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலே நல்லா தான் ஏன் போட்டிருக்கேன் பாட்டை. எது ட்ரோல் பண்றாங்கன்னே தெரியல. நம்ம எப்ப அந்த லிஸ்ட்ல வர போறோமோ.